தண்ணி கேன் போகிறோன்னு கேட்டு பார்த்தாங்க, அவனும் வரல. கிராஸ் புல் விட்டுவான்ல இதுக்கிட்டனா, இல்லைன்னா ஐயா எனக்கு அரசியல் வேணாங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டுருப்பான். இப்படி யாருமே ஆள் கிடைக்காதனால அங்கேயும் இங்கேயும் ஆளுகளை போட்டு ஏதோ இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவனுக்கெல்லாம் சேர்த்து உருப்படியாக ஒரு 10 பேர், உருப்படி இல்லாத நபர்களும் ஒரு 10 பேரை போட்டு விட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நடிகன் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத்னு ஒரு நடிகன் வேட்டைக்காரன் படத்தில் கோமாலேயே நடிப்பான். அவனை போட்டு விட்டான். அவன் என்ன செய்கிறான், பேரை சொல்லும் போதே வந்து கேட்டான், ஃபூன்னு ஊதுறான். பொறுக்கிகள்லாம் போட்டு உருப்படாத கேஸுங்க எல்லாம் வந்து சில பேர் ஐட்டங்கார மாதிரி இருக்கிறான். அது உள்ள ஐட்டங்காரனா உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே பொன்ராஜுக்கு வழக்கு போட்டு. அதுதான் இருக்கு சார். நீங்கள் பொன்ராஜ் நீங்கள் கொடுத்த புகார் நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். விஜய் கொடுத்த புகாரையும் நீங்கள் பாருங்கள், பொன்ராஜ் அவர்கள் கொடுத்த புகாரையும் நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு மக்களால் பேசப்படுறது நம்பிக்கை இல்லாத நிற்கிறாரு. திருச்சி கிழக்குலையும் இங்கே பெரம்பூர் தொகுதி, சென்னை பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு. ஏன் சார் அது இரண்டு நிலைப்பட்டது? இந்த தேர்தலில் விஜய் நிற்க மாட்டான். லயலாமணிக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? யார் கேட்டு பார்த்தேன். இத்தனை காணொலியில் நான் சொன்னேன். குறிப்பிட்டு லயலாமணி உட்பட என்னால் சொல்ல முடியும். ஆனால் லயலாமணிக்கு இந்த முறை சீட்டு கிடையாதுன்னு நான் சொன்னேன். இந்த முறையில் இந்த முறை தான் முதல் முறை, இதுதான் கடைசி முறையும். இதுக்கப்புறம் எங்கள் முறை இருக்குது, அதில் சீட்டு கிடையாது. நடந்துச்சா? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட மாட்டார்னு சொன்னேன். கடைசியில் இந்த முடிவு மாற்றப்பட்டு பயம் காரணமாக தான் வந்து விஜய் வந்து நிற்கலை பெரம்பூர் தொகுதியில். அரசியலில் இந்த தேர்தலில் விஜய் நிற்கலை சார். ஒரு வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுககாரன் ஒருத்தர் கொடி எடுத்துகிட்டு போவான் பெரம்பூரில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவை பார்த்துப்பான் அவன். ஆனால் அந்த மாதிரி வந்து டிவி கேட்கிட்டு இருக்காங்கன்னா கிடையாது. அப்போது அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கே வந்து அந்த தொகுதி மேப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், ஓ இவ்வளோ பெருசு இருக்காங்க. ஆனால் டிஎம்கே கேட்கறதுனா பிரச்சனையே கிடையாது. அவங்க மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே ஆதார் கார்டு இருக்குது பாண்டிச்சேரியில், அந்த ஸ்டேட்டில். இவனுக்கு வந்து இவன் ஒருத்தனுக்கு மட்டும் இங்கே இருக்குது. எப்படி கேட்டால் ஆதார் கார்டு மாற்றிட்டாரா? இவன் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஆதார் எப்படியும் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வைக்கணும்ல, சரிங்களா? அப்போது அதை வச்சே சொல்லிடலாம், இவன் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த மூலையிலுமே புஷியாக இருந்து நிற்க முடியாது. சரி சார். அதனால் வந்து இந்த பணத்தை வச்செல்லாம் சீன் ஓட்ட முடியாது. அடுத்தது துபாய் பண்ணுவோம். அதை ஒரிஜினல் வில்லிவாக்கத்தில் தோக்கிறது உறுதி. ஓகே. ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதி எவ்வளோ பெருசுன்னு தெரியாது அவனுக்கு. அங்கே கட்சி கட்டுமானமும் கிடையாது. நானே சொல்கிறேன் உங்களுக்கு, கட்சி கட்டுமானம் கிடையாது, எங்கேயுமே கட்சி கட்டுமானம் கிடையாது. அவனா எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? எதிர்பார்க்கறது என்னன்னா விஜய் ஒரு ரவுண்டு வருவாரான்னு இருப்பான். இப்போ அவங்களுக்குள்ள பெரும் போட்டி. யார்? குஷியானது தலைவரே ஒரு ரவுண்டு வந்துரு தலைவரே, கொஞ்சம் வாங்க தலைவரே. எது அங்கே? ஏன்னா நான் தோத்துட்டு ஆதவர்ஜன் ஜெயிச்சிட்டேன்னா அவங்களுக்கு 2வது இடத்துல வந்துடுவான். உங்கள் 2வது இடத்துல வந்துடுவான். காலங்காலமாக நான் தான் அவங்க ஜட்டியை தோச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆதவர்ஜனக்கிட்ட அந்த ஜட்டி போயிட போது, தலைவரே நான் ஜெயிக்கணும் தலைவரே, எங்க ரவுண்டு டி நகர் ஒரு ரவுண்டு வாங்க. ஆமா, ஒரு டி நகர் ஒரு ரவுண்டு வந்துருக்கு தலைவரே. அவன் வர இந்த சேகுவார அடிக்கடி சொல்லிருக்கிறான், இந்த ஸ்டேட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கிறான். அதை சொல்லியே காப்பானுங்க. காங்கிரஸும் கிடையாது, அமமுக வேட்பாளரும் கிடையாது. இந்த பக்கம் அந்த பல் டாக்டர் இருக்கா பாருங்க, ரீல்ஸ் போடுற பைத்தியம், அவனும் கிடையாது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுகலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வேட்பாளர் யார் நிற்கிறாங்கன்னா அவங்க கட்சியாக தான் இருக்கும். யார்? சசிகலாவுடைய கட்சி தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல யார் வந்து இங்கே வந்து வெயிட்டான வேட்பாளர் கேட்டால் சீமான் தான் வேட்பாளர். டிடிவியே அமமுக அங்கே நின்னால் கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் ஜெயிப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிற்கலை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக டைரெக்டாக போட்டிருந்தா கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு ஈக்குவல் டஃப் இருக்குன்னு. இங்கே வந்து சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டஃப் கொடுக்குற வேட்பாளரே இல்லை. விஜயே வந்து அங்கே வாட்டர் மலான் ஸ்டார்னு சொல்லிட்டேன், பொலிட்டிக்கல் வாட்டர் மலான் ஸ்டார்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதில் ஸ்டார்ன்றீங்க. நான் அத்தனையும் மொக்கைய வேட்பாளராக போட்டிருக்கிறேன். அந்த கட்சியில் யாரெல்லாம் ஸ்கிராப்னு தூக்கி போட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து ஸ்கிராப்னு தூக்கி போட்டாங்களோ ஏடிஎம்கேல, அந்த பீஸுங்கள்லாம் கொண்டு வந்து இவன் வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து அதுங்க நிற்க வச்சிருக்கிறான்னு நான் சொல்கிறேன். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் பின்னர் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. திமுக தரப்பும் சரி, அதிமுக தரப்பும் சரி, முக்கியமாக உங்களோட நண்பர் கட்சி தாவேகாவும் சரி, நண்பரா? குறிப்பாக
சீமானும் சரி உங்க நண்பர் தானே சார், நீங்க தான் அவருக்கு அறிவுரையா சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் அவர் செய்யறாரு. தாவேக்கா நண்பராயிட முடியுமா? நீங்க எது பேசினா நடைமுறைக்கு செயல்படுத்துறாரு. அறிவுரை சொன்னா குரு சார், அறிவுரை சொன்னா அவனுக்கு பிடிக்காது. சரி, அப்ப தாவே கூட எதிரின்னு வேணா சொல்லிடுங்க. ஏன்னா அறிவுரை சொன்னா அவனுக்கு பிடிக்காது. யார் அறிவுரை சொன்னாலும் வந்து விஜய்க்கு பிடிக்காது. சரி சரி. ஆனா எதிரின்னு வேணாலும் சொல்லிடலாம். அதனால நண்பர் கிடையாது, எதிரின்னு வேணா சொல்லிடுங்க. பெஸ்ட். ஓகே சார். நண்பர் சொல்லும் போது கூச்சமா இருக்கு, கூசுது. வீட்டுல சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. மரியாதையா தட்டுல போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. இடத்துல வந்தா ஒரு பெரிய விஷயம், தட்டுல போட்டு சாப்பாடு தப்புன்னு வைப்பாங்க. வந்து அதெல்லாம் ஒரு நண்பர் சார். எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ வேட்பாளர் பட்டியல், வேட்பாளர் பட்டியலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த முறை 2026 தேர்தல். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் முதல் பெயர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பெயர்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காங்க. தாவேக்கால தரப்புல அதே போல விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அப்படின்னு முதல் பெயர் அதோட பட்டியலில் போயிருக்காங்க. சி ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் மூன்றாவது பட்டியலில் கடைசி பேர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது நம்ம நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்க முதல்ல அவங்க பட்டியல் வெளியிட்டாங்க. இதுல எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, முதல்ல வந்தா என்ன, கடைசியில் வந்தா என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது சார். அப்புறம் இந்த இடத்துல சிம்பு சொல்ற மாதிரி சொல்லிடணும். அப்புறம் கேட்டினா லைஃப்ல ஃபர்ஸ்ட் வர்றது யாரும் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க அவங்க தான் முக்கியம். அந்த மாதிரி தம்பி சிம்பு தான் எனக்கு ஞாபகம் இருந்தா. ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போதெல்லாம் அவன் சொன்னதான் ஞாபகம் வரும். ஏன்னா அவன் சொன்னான் இல்லையா, வந்து சில பேர் வந்து காதலித்த பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவன் வந்து ஏக்கத்தோடு அந்த பதிவு வெளியிட்டு இருந்தான். எப்படின்னு கேட்டினா வந்து லைஃப்பில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் கிடையாது, லைஃப்பில் லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். அது அருமையான வார்த்தை, சாதாரண வார்த்தை கிடையாது, தத்துவம். அது உண்மையிலேயே உள்ளபடியே தத்துவம். அது அந்த சின்ன வயசில் அவன் சொல்லியே ஏறக்குறைய சிம்பு சொல்லி அது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வருது, செகண்ட் வருது, லாஸ்ட் வருதுன்றதுலாம் ஒரே குழப்படியாக தானே போயிருக்குது. இப்போ விஜய் வாழ்க்கையிலே யார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்னே தெரில, ஒரே குழப்பமாக. அவனே சொன்னால் தான் உண்டு யார் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு. சங்கவி ஃபஸ்ட்டா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீஷா லாஸ்ட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது யாராவது இருக்கிறாங்களான்றதெல்லாம் வந்து சொல்லணும்னு வச்சுக்கலாம். இந்த லைஃப்பில் சொல்கிறேன் நான். அது மாதிரி லைஃப்லேயே அப்படின்னா தேர்தலில் சொல்ல முடியுமா சார், ஃபர்ஸ்ட்டில் போட்டோம், செகண்டில் போட்டோம், லாஸ்ட்டில் போட்டோம் சொல்ல முடியாது. எப்படியோ ஆக மொத்தம் வந்து கேட்டால் 234 கேண்டிடேட்டை வந்து ஒரு களத்தில் ஒவ்வொருத்தர் இறக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மைனஸ் தான் கேட்டால் 234 போட முடியாதனால 2 தொகுதியில் அவர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறத ஒரு தொகுதிக்கு ஆள் கிடைக்கல சார், 2 நிற்கிறாங்க. தண்ணி கேன் போகிறோன்னு கேட்டு பார்த்தாங்க, அவனும் வரல. கிராஸ் புல் விட்டுவான்ல இதுக்கிட்டனா இல்லைன்னா ஐயா எனக்கு அரசியல் வேணாங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டுருப்பான். இப்படி யாருமே ஆள் கிடைக்காதனால அங்கேயும் இங்கேயும் ஆளுகளை போட்டு ஏதோ இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவனுக்கெல்லாம் சேர்த்து உருப்படியாக ஒரு 10 பேர், உருப்படி இல்லாத நபர்களும் ஒரு 10 பேரை போட்டு விட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நடிகன் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத்னு ஒரு நடிகன் வேட்டைக்காரன் படத்தில் கோமாலேயே நடிப்பான். அவனை போட்டு விட்டான். அவன் என்ன செய்கிறான், பேரை சொல்லும் போதே வந்து கேட்டான் ஃபூன்னு ஊதுறான். இது முத்தத்தை. இந்த மாதிரி சில பொறுக்கிகள்லாம் போட்டு உருப்படாத கேஸுங்க எல்லாம் வந்து சில பேர் ஐட்டங்கார மாதிரி இருக்கிறான். அது உள்ள ஐட்டங்காரனா உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே பொன்ராஜுக்கு வழக்கு போட்டு. அதுதான் இருக்கு சார். சார் நீங்கள் பொன்ராஜ் நீங்கள் கொடுத்த புகார் நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். விஜய் கொடுத்த புகார் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். விஜய் கொடுத்த புகாரையும் நீங்கள் பாருங்கள், பொன்ராஜ் அவர்கள் கொடுத்த புகாரையும் நீங்கள் பாருங்கள். பொன்ராஜ் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போடணுன்னா விஜய் உள்ளே போயிடுவார். இது விஜய் உள்ளே போகணும். சரி, அதுவும் நான் அவர் புகாரோடு நிற்கிறாரா அல்லது அது அந்த ஹைகோர்ட்டை கொண்டு போய் டைரக்ஷன் வாங்குவாரான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் புகார் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவங்க புகார் ஒரு கணக்கில் எடுத்துக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரை புகார் கொடுக்கல, டிவிகே தரப்பில் யாரை புகார் தரல. புகார் பொன்ராஜ் மீது வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட பொன்ராஜ் மீது காவல்துறை அதிகாரிகிட்ட புகார். காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் புகார். தேர்தல் ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படியும் வந்து இன்னொரு 10 நாள் போனாக்கா அந்த தேர்தல் ஆணையர் மீது வந்து புகார் கொடுக்கறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது, ஸ்கோப் இருக்குது. எப்படி மத்திய தேர்தல் ஆணையத்தில் கூட புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி விசிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட புகார், இப்படி இவங்க புகார் கொடுக்குற கட்சி எது இப்போ லேட்டஸ்ட் பேர் தமிழக புகார் கழகம் வந்து. ஸோ அப்படிதான் அது. ஸோ அதனால் அந்த புகார்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாதுன்னு வச்சுங்களேன். சரி, என்ன கூட கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி பொன்ராஜ் தான் அப்படி ஒரு வார்த்தை சொன்னால், நீங்கள் அதோட மோசமான வார்த்தை சொல்லுங்க. டேய் முன்னங்களா கூகுள் எடுத்து பாருங்கள், இல்லை வரலாறு புத்தகம் வந்து இருக்குது எடுத்து பாருங்கள், புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள், வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட கேளுங்க, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகத்தில் வந்து நேரடியாக விபச்சாரிகளை வந்து கேவலப்படுத்தினார். அதுதான் என்னுடைய பாயிண்ட்.
விபச்சாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்றது இருக்குல்ல, அவங்க பசிக்கும் பஞ்சத்துக்கு கூட விபச்சாரிகள். ஆனால் இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது, இதுங்கெல்லாம் ஆம்பளை பொறுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அது எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இவர் மேலே புகார் கொடுங்க, புகார் கொடுத்து கிழிப்பீங்க. ஏன்னா வரலாறு எடுத்து தான் வச்சு தான் பேசியிருக்கிறேன் நான். வரலாறில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு தேவனுடைய அடியார் அப்படின்ட்டு தான் வருது, சரிங்களா? அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். டேய் புகார் சொல்லிட்டு இந்த பேரை மாற்றிடாது, கட்சி பேரை என்ன தமிழ் கட்டிக்கலாம். உங்கள் தலைவன் படித்த ஸ்கூலுக்கு நாங்கள் கரஸ்பாண்டா அதுதான் சொல்கிறேன். ஒரு படத்தில் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா, டேய் உங்கள் தலைவன் படித்த ஸ்கூலில், விஜய் படித்த ஸ்கூலில் நாங்கள் கரஸ்பாண்டா. விஜய் இன்னைக்கு மக்களால் பேசப்படுறது நம்பிக்கை இல்லாத நிற்கிறாரு. திருச்சி கிழக்குலையும் இங்கே பெரம்பூர் தொகுதி, சென்னை பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு. ஏன் சார் அது இரண்டு நிலைப்பாடு? பயம் சார், பயப்படுறேன் சார். நான் சார் அவன் முதல்ல உங்களுக்கு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. நான் சொன்னேன் இந்த தேர்தலில் விஜய் நிற்க மாட்டான், லயலாமணிக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? யார் கேட்டுப்பாரு, எத்தனை காணொலியில் நான் சொன்னேன். குறிப்பிட்டு லயலாமணி உட்பட என்னால் சொல்ல முடியும். ஆனால் லயலாமணிக்கு இந்த முறை சீட்டு கிடையாதுன்னு நான் சொன்னேன். இந்த முறை இல்லை, இந்த முறை தான் முதல் முறை, இதுதான் கடைசி முறையும். இதுக்கப்புறம் எங்கள் முறை இருக்குது, அதில் சீட்டு கிடையாது. நடந்துச்சா? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட மாட்டார்னு சொன்னேன். கடைசியில் இந்த முடிவு மாற்றப்பட்டு பயம் காரணமாக தான் வந்து விஜய் வந்து நிற்கலை பெரம்பூர் தொகுதியில். அரசியலில் இந்த தேர்தலில் விஜய் நிற்கலை சார். இன்னும் கூட நான் சொல்லுவேன், நாட்கள் இருக்குது. இப்போ இந்த 2 தொகுதியில் நின்னது எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 தொகுதியில் நின்னது வந்து பார்த்தீங்கன்னா பயம் காரணமாக தான் நீ வந்து 2 தொகுதியில் போட்டிட்டதே. பெரம்பூரில் தோல்வி அடைந்தால் திருச்சி கிழக்கு தோல்வி அடைஞ்சால் பெரம்பூர், எப்படியோ ஒரு இடத்துல வந்து தோல்வி உறுதி. அது அவனே தெரிஞ்சிச்சு. அவனுக்கு தோல்வி பயம் காரணமாக தேர்தலே நிற்கிற ஐடியாவில் இல்லை. ஆனால் இப்போ ப்ரெஷர் கொடுத்தாங்க கடைசி நேரத்தில். சார் நீங்கள் நிற்கிறோன்னா எங்களுக்கெல்லாம் வந்து வீக் ஆகிடும், அது நீங்கள் நிற்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இப்போ அவனை நிற்க வச்சுருக்காங்க. உள்ளபடியே வந்து அவன் பயத்தில் தான் இருக்கிறான் 2 தொகுதியிலும். இப்போ கூட நான் சொல்கிறேன், வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்வாங்கலாம், ரிவர்ஸ் ஆகலாம், அது சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கும். இல்லை இது இப்படி வாங்கலாம். இப்போது திமுக பட்டியலில் இப்போ நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். அதில் சின்ன மாற்றம், கிட்டத்தட்ட பழைய 15 பேருக்கு நிராகரித்திருக்காங்க, புதியவர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதிமுகவிலும் சரி, சில புதிய முகங்கள், சில பழைய மூத்தவர்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அது யதார்த்தமான உண்மை. கால மாறுபட்டு மாற்றிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி புதிய கட்சியாக களத்தில் இறங்கிய அதுவும் தாவேகா தரப்பில் இன்றைக்கி ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல சில பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி இன்னைக்கு பேசலாம். சொல்லுங்க, யார் ஸ்டார்? உங்க கேள்வி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், விஜயே வந்து அங்கே வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டேன், பொலிட்டிக்கல் வாட்டர்மெலன் ஸ்டார்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதில் ஸ்டார்ன்றீங்க. நான் அத்தனையும் மொக்கைய வேட்பாளராக போட்டிருக்கிறேன். அந்த கட்சியில் யாரெல்லாம் ஸ்கிராப்னு தூக்கி போட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து ஸ்கிராப்னு தூக்கி போட்டாங்களோ ஏடிஎம்கேல, அந்த பீஸுங்கள்லாம் கொண்டு வந்து இவன் வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து அதுங்க நிற்க வச்சிருக்கிறான்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், முதல் கட்ட தலைகள் யார்? முதல் கட்ட தலைகள் முதல் கட்ட தலைகள் சொல்லுங்க பாப்பா. தாவேக்காவோட முதல் கட்ட தலைகள் புசியானது டி நகர். அப்போ முடிச்சிடறாங்க, அப்போ பைசல் பண்ணிடலாம். இருக்கா இல்லை, முதல்ல விஜய்லேருந்தே போவோமே. விஜய் சொல்லுங்க. விஜய் பெரம்பூர்ல நிற்கிறாரு. அவரை எதிர்த்து களம் காணும் திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர், மண்ணின் மைந்தர். இது எப்படி நான் சொல்ற மாதிரி சார், எனக்கு நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. நான் பிறந்தது பூந்தமல்லி, நான் படித்து வளர்ந்தது எல்லாமே வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நான் வந்து ஆவடி நகராட்சி பள்ளியில் நான் படிக்கிறேன், சரிங்களா? அதுக்கு பிறகு நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான். 8க்கு பிறகு வந்து படிப்பு எல்லாமே வந்து பெரம்பூரில் தான் நான் படிக்கிறேன். நான் வளர்ந்தது பெரம்பூர் தான் சொல்ல முடியும். நான் படித்து வளர்ந்ததுக்குன்னா அது பெரம்பூர் தான். ஏன்னா என்னுடைய 3 சகோதரிகளுமே வந்து அங்கே தான் வந்து பெரம்பூர் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் பெரம்பூர் எனக்கு பரிச்சயமான பகுதி. குறிப்பாக நான் வந்து பணியில் சேர்ந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு 6 மாத காலம் வேலை செய்யும் போது கூட பார்த்திங்கன்னா என்னுடைய பணி வந்து பெரம்பூரில் தான். ஸோ முழுக்க சந்து பொந்து இந்து இடுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு. ஏன்னா சென்னை மாநகராட்சியில் நான் வேலை செஞ்சுருக்கிறதுனால எல்லா தெரு வாரியாக தொகுதி வாரியாக நான் தொகுதியில் இருக்க தெரு வாரியாக எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வந்து எந்தெந்த பகுதியில் யார் வந்து எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வாழறாங்கன்னு எனக்கு தெரியும். குறிப்பிட்டு டிடி கார்டன்ற அந்த பகுதியாக இருக்கட்டும், அந்த பெரம்பூர் சுற்றி உள்ள பகுதிகள் நான் சொல்கிறேன், ரமணா நகர் பகுதியாக இருக்கட்டும்,
இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே நிலையம் பகுதி சுற்றி இருக்கிற பகுதியாக இருக்கட்டும் சரி, யார் யாருன்னா ஆங்கிலோ இண்டியன்கள், கிறிஸ்டியன்கள் இருக்கிறாங்க. ஆங்கிலோ இண்டியனில் கிறிஸ்டியன் அவங்க ஆமாம் பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாக்சர் ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் சுற்றி இருக்கிற அந்த பகுதிகள், வந்தர் கார்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்கள் பெரும்பாகி வாழக்கூடியவங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித் கிறிஸ்தவர்கள், அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்க. இது பெரும்பான்மை பகுதி. ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதியும் அகரம் அதே அகரம் பகுதி, அது மாதிரி வந்து உழைக்கும் மக்கள் வந்து பெரும்பகுதியும் வாழக்கூடிய அந்த மூலக்கடை இதெல்லாம் இந்த பகுதிகள் எல்லாமே இதெல்லாம் வந்து முழுக்க வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கடைநிலை, அதை தாண்டி வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் வாழக்கூடிய பகுதி. பெரும்பான்மைன்னு கேட்டால் மைனாரிட்டி வாக்குகள் இருக்குது. இஸ்லாமியர் வாக்குகள் வந்து டிடி கார்டனில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த சைடில் இருக்கிற அதாவது இந்த பக்கம் கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், அதை தாண்டி முதலியார் சமூகம் பெரும்பான்மை வகிக்கிறோம். முதலியார் வன்னியர்கள் கணிசமாக இருக்குது, முதலியார்கள் பெரும்பான்மை தாங்க. ஸோ இதுதான் வந்து விஜயோட பலன்னு கேட்டால் விஜய் வந்து முதலியார் சமூகத்தை சார்ந்தவன்ற மாதிரி ஒரு சீனை ஓடிட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்டியன் சொல்லி ஓடிட்டு இருக்கிறானுங்க. இதனால தான் வந்து சூஸ் பண்ணது பெரம்பூர் தொகுதியை. ஆனாலும் அங்கே வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வெற்றி வாய்ப்பெல்லாம் நீங்கள் எடுத்திங்கனாக்கா பெரம்பூர் தொகுதியை நீங்கள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நேரத்துலாம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு 84ன்னு நினைக்கிறேன், 84 82ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பருதி இளமழுதி வந்து வாக்கு கேட்டு வரும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் பேக்கோடு வரேன். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வரேன், பருதி இளமழுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் முறை நிற்கிறார் அங்கே. 82ன்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில் இருக்குது. அப்போ வந்து வாக்கு கேட்டு வந்து பருதி இளமழுதி, அப்போ தான் எனக்கு தெரியும் பருதி இளமழுதி. அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பகுதி பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்கேக்கு வந்து காலமாக வாக்களித்தவர்கள். இளம்பருதியே வந்து ஒரு முறை மட்டும்தான் வந்து வெற்றிகள் ஜெயித்தார். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கம்யூனிஸ்டுகள் கிட்ட தான் அந்த பெரம்பூர் தொகுதியே இருந்திருக்கு. அது காரணம் வந்து இதுதான், நான் சொல்லக்கூடிய காரணம் தான். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அங்கே வந்து ஸ்கோப் கிடையாது. நீங்கள் நடிகன்ற முறையில் நீங்கள் வந்தால் கூட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில் நின்றுவாங்க, காங்கேயம் பர்கூரில் தோக்குறாங்க. தோக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க. காரணம் லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி வேறு அங்கே நிற்கிது, யார் டிஆர் தலைமை. அவர் வந்து களத்தில் உள்ளே நுழைஞ்சி போய் என்ன கேட்டினா அங்கங்கே வீடுக்கு போர்லாம் போட்டு கொடுத்தாரு, சரிங்களா. அந்த மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிறதுக்காக வந்து அங்கே நின்று உஷாராஜேந்திரன் நிற்க வச்சார்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில். அப்போது அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை வந்து அவங்க இழக்கிறாங்க. அப்போது இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த கரிஸ்மாட்டிக் அந்த பவர், அந்த சினிமா நடிகைன்ற அந்த கவர்ச்சி பிம்பமும் கூடவே கட்சிக்கான கட்டுமானமும் இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு தொகுதியில் தோக்குறாங்க. 2 தொகுதியில் நிற்கும்போது காங்கேயம் ஜெயிக்கிறாங்க, பர்கூரில் தோக்குறாங்க. ஆனால் விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. என்னென்னா கரிஸ்மாட்டிக் இருக்குது, ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுமானம் கிடையாது. இப்போ நான் கேட்குற விஜய்க்கே தெரியாது சார் எந்தெந்த பகுதி அந்த பெரம்பூரில் வந்து எத்தனை தெருக்கள் இருக்குது, எங்கே இருக்குது தெரியுமா? தெரியாது. ஆனால் டிஎம்கேக்காரனுக்கு தெரியும். டிஎம்கே அப்போ விஜய் யார் அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு அந்த வாக்கு கேட்கறது கூட பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற நபரை தான் இருக்கணும். அந்த பகுதி யார் வட்டச் செயலாளர்கள், யார் பொறுப்பாளர்கள் அந்த பகுதிக்குன்றது தெரியாது. அப்போது கட்சி வந்து வீதி ரீதியாக இருக்குதா? கிடையாது. பகுதி வாரியாக வேணா இருக்கலாம், பகுதி வாரியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுககாரன் ஒருத்தன் கொடி எடுத்துகிட்டு போவான் பெரம்பூரில், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவை பார்த்துப்பான் அவன். ஆனால் அந்த மாதிரி வந்து டிவி கேட்கிட்டு இருக்காங்கனால கிடையாது. அப்போது அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கே வந்து அந்த தொகுதி மேப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், ஓ இவ்வளோ பெருசு இருக்காங்க. ஆனால் டிஎம்கேக்காரனா அது பிரச்சனையே கிடையாது. டிஎம்கே அது பிரச்சனையே கிடையாது. இதே ஏடிஎம்கேரனா பிரச்சனையே கிடையாது. ஏடிஎம்கேரன் தெரியும் அதிமுகவுக்கு எந்த தெரு, எங்கே பகுதி, எந்த இடத்துல எல்லை முடியுது, ஒரு பெரம்பூர் தொகுதியில் வந்து எல்லை எங்கே முடியுது தெரியுமா? தெரியாது. விஜய் கூகுள் மேப் நம்பி தான் போவார். கூகுள் மேப் நம்பி தான் அவன் போனோம். ஏன்னா கட்சி கட்டுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிஸ்மாட்டிக் இருந்தால் மட்டும் சினிமா நடிகன் அதுவே இப்போ பெரிய சரிவில் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவே இப்போ சரிவு தானே. நீ த்ரிஷாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போன அதில் வந்து உனக்கு வந்து பெண்கள் ஓட்டு கிடையாது. அங்கே ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னால் உடனே அவன் புருஷக்காரன் பார்த்து முறைக்கிற அளவு தான் இருக்குது. இது உண்மை உள்ளபடியாக தானே இருக்குது. ஏன்னா அந்த பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் சார், ஒரு கதாநாயகன்றது சினிமாவில் கதாநாயகனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. யார் வேணாலும் சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர். இப்போ விஜய் ரசிகைன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க பெண்கள். இப்போ
ஏன்னா அது தவறான பார்வையில் பார்க்கப்படுது. புரியுது. நான் சொல்கிறது யதார்த்த நிலை, உண்மையை புரிஞ்சுங்க. விஜய் கதாநாயகன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவருடைய ஃபேன் சொல்லிட்டு ஒரு பெண் சொல்கிறதுக்கு இன்றைக்கி கூச்சப்படுறாங்க. காரணம் என்னென்னா, 10 நாரிப்பாடைகள் வந்து என்ன பேசிடுச்சு, தப்பு தப்பாக பேசிடுச்சு. அப்போ அந்த பார்வையை வந்து இவர் கண்டிக்கவும் இல்லை. அதை ரசிக்கிற மனோபாவத்துக்கு போயிட்டார் விஜய். தம்பி விஜய் வந்து அதை ரசிக்கிறாரு. இது சரக்கு வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்படி பேசுறதை ரசிக்கிறாரு. அப்போது சாதாரணமாக இருக்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் கூட விஜய் ரசிகையாக இருக்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் ரசிகைன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி கூச்சப்படுற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. சரிங்களா? இன்னொரு வார்த்தை இருக்குது. நான் ஆசைப்பட்டால் எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவார்னு ஒரு பொண்ணு சொன்னதுலேருந்து பல ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன்கள், ஆண்கள் தான் புருஷன்கள், விஜயோட ரசிகன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க. இது விஜயோட ரசிகன் நான் அப்படின்னு சொல்கிறது கூச்சப்படுறாங்க. காரணம் இங்கே பேசுனது. அப்போ புரியுதுங்களா? இந்த 10 நபர்கள் பேசுனது பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ரீச் ஆகிடுச்சு. சரி 10 தானேன்னா அது பாட்டு போயிட்டே இருக்குது. மைக் கொடுத்துட்டா இன்னும் நிறைய வரும் போல இருக்குது. இது இல்லை. அப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து அதனால பெரம்பூரில் வந்து வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் இருக்கும். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி சார், நான் சொல்கிறேன், அதில் தான் சொல்கிறேன். கணிசமான வந்து அங்கே வன்னியர்கள் இருக்கிறாங்க, பெரும்பான்மை முதலியார்கள் வன்னியர்களும் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட பகுதியில் வன்னியர்கள் வசிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து பாமக விட்டுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சான்ஸாக கூட விட்டுருக்கலாம். ஏன்னா அதிமுக அங்கே ஜெயிக்காது. வெற்றிவேல் இருந்தார்னா அந்த வெற்றிவேல் இருந்தால் அந்த பவர் கிடையாது. இப்போ வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது பெரம்பூரில் வந்து அங்கே அதிமுக சார்பில் வந்து. அப்போது பாமக கொடுக்குறது தான் பெட்டர் சொல்லி அங்கே கொடுத்துருக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டிடேட், ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ இந்த இடத்துல வந்து போட்டின்னு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ஆர்டி சேகர் தான் போட்டி இருக்குன்னா ஏடிஎம்கே அங்கே பிக்சரில் கிடையாது. அப்படிங்களா? ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கின்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ வழக்கமாக வாங்கக்கூடிய நாம் தமிழர் அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா 20,000 வாக்குகள் மேலே அங்கே வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த 20,000 தாண்டி கடந்து போகும். 30 ஆகலாம், 40 ஆகலாம், டபுள் மடங்கு ஆகுங்க. வெற்றி பெறலாம் ஒரு குறிப்பிட்ட இலக்கு, ஒரு 40,000 வாக்குகள் பெறுவாங்க அங்கே. அப்போ இது வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல விஜய் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது வந்து ஒரு வேளை வந்து அந்த இடத்து அந்த தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் வந்து நாம் தமிழர் இருக்கலாம், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துடுவாங்க. சரி, எந்த பக்கம் வாங்க சார்? அடுத்த கட்ட பெரிய தலை புசி ஆனந்த். பெரிய தலை தான், உண்மையில் உண்மைதான். ஆனால் தலைக்குள்ளே எதுவுமே இல்லை. பெரிய தலை ஆனால் வந்து தலைக்குள்ளே எதுவுமே இல்லை. அவர் எங்கே நிற்கிறார்? கண்டிப்பாக சார். நீங்கள் அதுவும் திமுக கோட்டை தான் சார். நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அன்பழகன் வந்து அந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன் அடையாளம் சார். உண்மையாக சொல்கிறேன். அன்பழகன் அவங்க அப்பா காலத்தில் நான் சொல்கிறேன் நான், புரியுங்களா? இப்போ நிற்கிறார அவங்க தாத்தா காலத்தில் வந்து நம்ம அதை பார்க்கணும். ஆனால் அன்பழகன் எனக்கு தெரிஞ்சு அன்பழகன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவார். அந்த அளவுக்கு பயங்கரமாக வேலை செய்வாங்க டிஎம்கேல. காரணம் கேட்டால் அன்பழகனுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குள்ள அவ்வளோ நெருங்கிய நட்பு. அதெல்லாம் இவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார், கருணாநிதி கோச்சிக்கிட்டு போயிட்டார், அதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை, இதெல்லாம் சகஜம், கிளம்பி போயிட்டே இருங்கன்னுவாங்க. அந்த அளவு தான் இன்றைக்கி டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் கலைஞர் காலம், ஐயோ இவர் போயிட்டாருன்னா யோசிக்கிறதுக்கு, கிளம்புறீங்களா கிளம்பி போங்கன்ற அளவு தான் அங்கே இருக்கிறாங்க. காரணம் தான் வந்து அந்த இடத்துல வந்து புஷியாக இருந்தால் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் எடுத்துங்க. ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைராஜன் இருந்தார், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துட்டார். அதனால் வந்து அன்பழகன் மகனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது போன முறையே கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. இந்த முறை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி உறுதி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புஷியாக இருந்தாலும் போய் ஒன்றும் பிடுங்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் பிடுங்க வேண்டியதெல்லாம் பாண்டிச்சேரி மண்ணின் மைந்தன்றது அடையாளம் ஆயிடுச்சு. அதை நான் தான் அழுத்தி சொல்லிட்டு வருகிறேன். இது இவன் ஆதார் அட்டையை வந்து போகஸ் பண்ணி மாற்றிக்கிட்டான். இவன் இது ஆதார் அட்டையே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு மாற்றினான் சார் இவன். நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி மாற்ற முடியும்? இவன் பொண்டாட்டியோட ஆதார் கார்டு எடுத்து விட்றேன் பாருங்கள் எலெக்ஷன் நெருக்கத்தில். இது இவர் எலெக்ஷன் ஆரம்பிக்கிட்டோம், அவங்க மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே ஆதார் கார்டு இருக்குது பாண்டிச்சேரியில், அந்த ஸ்டேட்டில். இவனுக்கு வந்து பாருங்கள், இவன் ஒருத்தனுக்கு மட்டும் இங்கே இருக்குது. எப்படி கேட்டால் ஆதார் கார்டு மாற்றிட்டாரான். இவன் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது தான் இருக்கிறேன். அந்த ஆதார் எப்படியோ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வைக்கணும்ல, சரிங்களா? அப்போது அதை வச்சே சொல்லிடலாம் இவன் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த மூலையிலுமே புஷியாக இருந்து நிற்க முடியாது. இன்னைக்கு தேர்தல்னாவே பணபலம், ஆமாம், பணப்பட்டுவாடா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அதான் வாங்கிட்டாங்களா ஆளு 10 கோடி. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தாவேக்காவை வழி நடத்துது ஆதவர்ஜனா அப்படின்ற ஒரு பேசும் பொருளாகவும் இருக்கு. இன்னைக்கு ஆதவர்ஜனாவும் களத்தில் இருக்காரு. பணத்தை இறக்கிட்டோம் சார். வெற்றி வாய்ப்பு சார் இலகு தானே அப்படின்னு. வெற்றி வாய்ப்பு பணத்தை போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு நாடு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கிட்ட இருக்கக்கூடாது, அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்ட தான் இருக்கணும். அம்பானி நீ 2.5 வருஷம், அதானி நான் 2.5 வருஷம் ஆளுவாங்க. அப்படிலாம் கிடையாது.
மக்கள் செல்வாக்கை பெறணும். பணம் மட்டும் வச்சுட்டா போதாது. பணம் வாங்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது. புரியுதா? பணம் வாங்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லுவாங்க அம்மான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஒரு பெண்ணோட மனசு. புரியுதா? சொல்லி இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி இங்கே வாக்காளர் கூட பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு சில வாக்காளர்களை ஒன்றா காசு கொடுத்து வாங்கலாம். 234 தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கணும்னு சொன்னால் மார்ட்டின் குடும்பம் எனக்கே மார்ட்டின் முதலமைச்சராக இருப்பார். இது இல்லை சார், ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டு இருப்பாரு. அவரே தண்ணி குடிக்கிறாரு. அங்கே பக்கம் சார்லஸ் அனுப்பி இருங்க அங்கே சார்லஸ் அனுப்பிட்டாரு. இங்கே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்லஸ் தனி கட்சி. இந்த பக்கம் அதிமுக போயிட்டு வந்த லீமா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போயாச்சு லால்குடி தொகுதி. இந்த பக்கம் ஆதவர்ஜனா இந்த பக்கம் அனுப்பியாச்சு. இது எங்கேயோ போயிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்க சீக்கிரம். பணம் கரைஞ்சிக்கினே இருக்குது. இவனுங்களால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேஷன் கொடுத்து என்னால் தாங்க முடியல. எலெக்ஷன் அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டுறதா இருக்குது. அதோட நாமளே வந்து அரசியல் கட்சிக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு அணை போட்டுக்கலாம், சொத்து கரையுது அப்படின்னு மூணு பேர் துரத்தி விட்டாரு. இதான் உண்மை. அப்படி இறங்கணும் தான் பாரிவேந்தர். அதுதான் சொல்கிறேன். ஆமாம், பாரிவேந்தர் போட்டு இவங்க ஆளால் கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம். இது அவர் பார்த்தாரு, எதுக்குடா இவனுங்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நாமளே அங்கே ஒரு கட்சி தொடங்கணும்னு சொல்லிட்டு ஐஜேக்குன்னு ஒரு கட்சி தொடங்கினாரு. அதுதான் நடக்குது. இப்போ அது ஒரு ஃபார்முலா சார். இப்போ இவர் எடுத்துங்க, யார் முதலியார் கட்சி, யார் புதிய நீதி கட்சி, 2 சீட்டு. ஒன்று குஷ்புவோட புருஷனுக்கு கொடுத்துறாரு. புஷ்பா புருஷன் போட்டுறாதீங்க, குஷ்பு புருஷன் சொன்னேன். நீங்கள் வேறு உங்ககிட்ட ஒரு பெரிய தொல்லை. நான் என்னவோ அவங்களுக்கு வந்து அப்படியே திட்டமிட்டு இவங்கள தான் பண்ணுற மாதிரி நாம் பொதுவான விமர்சனம் வைக்கிறோம் சார். இல்லைனா இப்படி போட்டுங்க, கண்ணகி புருஷனுக்கு கொடுத்துறாரு சீட்டு. சரி, எது இப்போ யார் நிற்கிறது? உங்கள் ஆசிரியர். ஆமாம், கண்ணகி புருஷனுக்கு சீட்டு. எங்கள் மதுரை தொகுதி, அதுவும் மதுரை பாருங்க. கண்ணகிக்கு வந்த பரிதாபம் இல்லை இது. இது இப்படி தெரிஞ்சா கண்ணகி வந்து மதுரை எரிச்சிருக்கு, தலைமுறை ஆகிட்டு இருப்பாங்க கோவலனை கூட்டிகிட்டு. இது வீணா பிரச்சனைலாம் வேணாம், ஐயோ நீ எதையோ நீ விற்கலாம் வேணாம், இது இங்கேருந்து நம்ம போயிடலாம், வேறு நாட்டுக்கு போயிடலாம். அப்படி உண்மைதான். ஏன்னா கண்ணகி புருஷனுக்கு சீட்டு, எங்கே சீட்டுன்னு கேட்டால் மதுரை. அதுவும் யாரை எதிர்த்து? பிடிஆர் எதிர்த்து. பிடிஆருக்கு வந்த சோதனையை பாருங்க. இது பாரம்பரியமான குடும்பம். ஆனால் நினச்சேன் பிடிஆருக்கு இது மாதிரிலாம் நடக்கும்ட்டு. ஏன்னு கேளுங்களேன், சட்டமன்றத்தில் வாயை திறந்தாலே எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா இப்படி தான் பெருமையை பேச ஆரம்பிப்பார். இது இப்படி தான் ஆரம்பிப்பார். எங்கள் தாத்தா வந்து ஊருக்கே தெரியும் பிடி ராஜன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உலகத்துக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியமே இல்லை. எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா, இப்படி பாரம்பரியமாக பேசிட்டு வந்த பிடிஆருக்கு நிலைமையை பாருங்கள். யாரை எதிர்த்து போட்டினா கண்ணகியோட புருஷனை எதிர்த்து பிடிஆர் போட்டிடணும். இவன் அவர் பாவம் தான், தலைவிதி தானே இது. இதுக்கு பேசாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற இது கட்சி பதவியே போதும், சீட்டு வேளான்னு சொல்லியிருக்கலாம். பெரிய டஃப். ஆதவோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? ஆதவோட வெற்றிலாம் ஒன்றும் கிடையாது சார். சார் ஒன்று நல்லதுங்க, இங்கே நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீ என்னதான் பணம் இறக்குனாலும் எதிர்த்து நிற்கிற, நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துப்போம். நான் வந்துடுறேன், வில்லிவாக்கம் தொகுதி வந்துடுறேன், வில்லிவாக்கம் வெள்ளங்கத்துக்கிட்டே வந்துடுறேன். யார் ஆதவ பெரிய பணம் சொல்கிறீங்கல்ல, எதிர்த்து நிற்கிறது யார் தெரியுமா? கார்த்திக் மோகன், எம்கே மோகனுடைய மகன். எம்கே மோகன் எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவரே கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் டைம் வேணும் தம்பின்னு சொல்லுவார். எது எவ்வளோ? ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, சரி டோட்டலாக எவ்வளோன்றது மெஷர் பண்ணுறேன், அதுக்குள்ளே ஆடிட்டர்லாம் வந்துடுவாங்க, இன்றைக்கி சாயந்தரம் மேலே சொல்கிறேனேன்னு. அவ்வளோ சொத்து இருக்குது அவங்களுக்கு. எம்கே மோகனுக்கும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. முழுக்க பின்பலமே வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தான். இந்த ஆதவர்ஜனாவோட இவன் மாமனார்கிட்ட ஆட்டையை போட்ட சொத்து ஒரு 500 கோடி, ஒரு 1000 கோடி வச்சிருப்பான்னு வச்சுங்க, பேச்சு சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் ஆகும் எப்படியும். சாயந்தரம் இன்னைக்கு காலைல போன முடியும்னா சாயந்தரம் வேணா ஆடிட்டர் வந்து கேட்டு சொல்கிறேன் பண்ணுவாங்க. அவ்வளோ டைம் தேவை. சரி சார். அதனால வந்து இந்த பணத்தை வச்சுலாம் சீன் ஓட்ட முடியாது. அடுத்தது துபாய் போகணும். ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்தில் தோக்கிறது உறுதி. ஓகே. ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதி எவ்வளோ பெருசுன்னு தெரியாது அவனுக்கு. அங்கே கட்சி கட்டுமானமும் கிடையாது. நானே சொல்கிறேன் உங்களுக்கு, கட்சி கட்டுமானம் கிடையாது, எங்கேயுமே கட்சி கட்டுமானம் கிடையாது. அவனா எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? எதிர்பார்க்கறது என்னன்னா, விஜய் ஒரு ரவுண்டு வருவாரான்னு இருப்பான். இப்போ அவங்களுக்குள்ள பெரும் போட்டி. யார்? புஷியானது தலைவரே ஒரு ரவுண்டு வந்துரு தலைவரே, கொஞ்சம் வாங்க தலைவரே. எது அங்கே? ஏன்னா நான் தோத்துட்டு ஆதவர்ஜனா ஜெயிச்சிட்டேன்னா அவங்களுக்கு 2வது இடத்துல வந்துடுவான். உங்கள் 2வது இடத்துல வந்துடுவான். காலங்காலமாக நான் தான் உங்கள் ஜட்டியை துவச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆதவர்ஜனா கிட்ட அந்த ஜட்டி போயிட போது, தலைவரே நான் ஜெயிக்கணும் தலைவரே, எங்க ரவுண்டு டி நகர் ஒரு ரவுண்டு வாங்க. ஆமா, ஒரு டி நகர் ஒரு ரவுண்டு வந்துருக்கு தலைவரே. அவன் வேற இந்த சேகோரை அடிக்கடி சொல்லிருக்கிறான், இந்த ஸ்டேட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கிறான். அதை சொல்லி காப்பானுங்க. அடுத்தது துபாய் போயிட்டு வந்து உங்கள் பங்காளி தாவே காசு நண்பர்னா வேணான்றீங்க, உங்கள் பங்காளி துபாய் போயிட்டு வந்தார் இல்லையா, ராஜ்மோகன். அவரோட நிலைமை, ராஜ்மோகனுக்கு
இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு விஷயம் ட்ரோல் ஆகிட்டே இருக்குது. லஞ்சத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. ஒரு தெரியல சபதம் ஏற்கிறாங்க. ஆமாம். அப்போ விஜய் சொல்ல நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கன்னும் போது நெஞ்சில் கை வச்சுட்டு நான் லஞ்சம் 10 பைசா கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், 1 பைசா கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லும்போது சிரிக்கிறான் சார் அவன். ஃபுல்லாக ட்ரோல் ஆகுது சார். இது நேற்றுலேருந்து ஃபுல்லாக ட்ரோல் ஆகுது. இது போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஏன்டா சிரிக்கலாமா சார் அந்த இடத்துல? அது எவ்வளோ நக்கலான சிரிப்பு தெரியுமா? அது நக்கலான சிரிப்பு. அது காரணம் அவர் எழும்பூரில் நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சுக்க எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. எழும்பூரில் ராஜ்மோகன் எழும்ப மாட்டார், அது கன்ஃபார்ம். ஏன்னா அங்கே வந்து தமிழன் பிரசன்னா இருந்தாலும் அதுதான் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இந்த டிஎம்கேல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது சார். தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிடுவாங்க சார். அந்த அளவுக்கு அதான் சொல்லுவாங்க தேனி மாதிரி இல்லை சார். அதாவது டிஎம்கே மாதிரி வந்து கட்சிக்காரன் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து இந்தியாவிலே யாரும் கிடையாது சார். அந்த அளவுக்கு தாவேகா தரப்புல அந்த பெரிய ஆளுமைகள் எல்லாமே திமுக எதிர்த்த பெரிய ஆளுமை, பெரிய இன்னும் பெரிய ஆளுமை இருக்கீங்க. ராஜ்மோகன் பெரிய ஆளுமை தானே தம்பி. அப்புறம் சாட்டை திருமணம் சொன்ன மாதிரி சொல்றேன். அவன் போயிட்டு மும்பையில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண அவன் சொன்னான் பாருங்க சூப்பரா. ஏய் மும்பையில் போனால் 5000 ரூபாய் ஆகும். இது 5000 ரூபாய் 50000 ஆகும். 50000 ஆமாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்ல, 5 ரூபா கொடு. ஆனால் அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனால் சொல்கிறேன் நான் இன்னும் பெரிய ஆளுமைன்றீங்க. ஆபம் எடுத்துட்டு அப்புறம் வேற ஏதாவது தாவேகாவுக்கு அவங்க ஆளுமை தான் சார். சார் அடுத்தது வாங்க சார். எக்மோர்ல இவர் எழுந்துக்க மாட்டாரு. அடுத்தது அதான் எழுப்பாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆளுமைன்னா ஆபம் எடுத்துட்டு வேற ஏதாவது போட்டுங்க. நிர்மல் இன்னைக்கு தாவேகாவை வழி நடத்துற இடத்துல இருக்காரு. விஜய் பேசுறாரோ இல்லையா, நிர்மல் பிரஸ் மீட்ல அவர் தான் இன்னைக்கு பேசுறது. சரி, அவரோட அதனால பிரஸ் மீட் கொடுத்துட்டா உடனே அவர் ஜெயிக்க வச்சுட்டோம். கதை என்ன கதை உங்க கதை? பிரஸ் மீட்ல அவர் பேசினார்னா அவரை ஜெயிக்க வச்சிடணுமா சார்? இன்னைக்கு விஜய் வந்து கெட்டு குட்டிச்சவரானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா 5 பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். பரமார்த்த சீடர்கள் 5 பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள், மடையன், மக்கு, விலேச்சன், பேதை 5 பேர். 5 பேருமே பொதுவான ஒரு பேர் கேட்டால் அறிவில்லாதவனுங்க. எது அடிப்படை அறிவுனா என்னென்ன மொத்தமே களிமண் வச்சுருக்காங்க. இவனுக்கு 5 பேரை வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சீன் போடுறீங்க. ஓ ஆதவர்ஜுனா, ஓ புஷியானந்த், அப்படியே அருள்ராஜ், அப்படியே ராஜ்மோகன், அப்படியே நிர்மல்குமார். இந்த 5 பேர் விட்டுங்க. 6ஆவது ஓட்டம் துள்ளி நின்றான். அவனுக்கு சீட்டே இல்லைன்ட்டானுங்க. யாருக்கு? லயலா மணிக்கு சீட்டே இல்லை, பிக்சர்லே இல்லை. இது கொஞ்சமான பேச்சாடா பேசுறேன் நீ. இல்லை சார், என்ன சொல்லிட்டாங்க? இல்லை சார், இதில் நான் அடுத்தது எம்பி ஆகிட்டாங்களா 2029? ஆமாம் சார், ஒரு ஆள் வேணும்ல நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு. பேசுகிற ஒரே ஆள். அது வரைக்கும் கட்சி இருக்குமான்னு பாருங்க. 29 வரைக்கும் கட்சி இருக்கு. 29 வரைக்கும் கட்சி இருக்குமான்னு பாருங்க சார். அதில் வேற ஒருத்தர் சொல்லிட்டான். என்ன சொல்றான்னு கேட்டா, லயலா மணிக்கு வந்து சீட்டு வந்து தலைவர் 2 சீட் நிற்கிறாருங்க, 2த்துலையும் ஜெயிச்சிருவாரு. 2 ஜெயிச்சுன்னா 1 ராஜினாமா பண்ணணும். அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா லயலா மணிக்கு கொடுப்பாங்க. டேய் அது த்ரிஷா கொடுப்பாருன்னு அப்படின்னாலும் அது த்ரிஷாக்கு தான் கொடுப்பாங்க அந்த சீட்டை. இப்போ விஜய் நிற்கிற 2 தொகுதியில் ஒன்று வந்து ஒருவேளை வெற்றி பெற்று முதலமைச்சர் வேட்பாளராயிட்டா த்ரிஷாவை நிற்க வைப்பாங்க. ஆமாம், முதலமைச்சராக நிற்க வைப்பாங்க. இவர் வந்து கட்சிக்கு வழிகாட்டி மாதிரி இருப்பார். காஞ்சிராம் மாதிரி பெரிய தலைவரில் இவர் யாரு? ஒரு தத்துவ ஞானி சார். இது இப்போ எத்தனை இலக்கு அடைவாங்க சார் தாவேகா வெற்றி கழகம்? 234 தொகுதியில் 233 ஜெயிச்சிருவாங்க. அப்படிதானே சொன்னாங்க, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 234. எந்த கட்சியும் இது வரைக்கும் அப்படி சொல்றதே கிடையாது சார். ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த போதும் சரி, ஒரு அனுதாபலை வீசுது. இவர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா மருத்துவமனையில் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபலை வீசு. அந்த காலத்தில் கூட 234 தொகுதியும் ஜெயிப்போம்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறானுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியில் வெற்றி பெற்று இப்போ ராஜ்மோகன் வந்து அண்ணாதுரை, அதனால் இவர் வந்து அழைக்கிறார். என்னன்னு கேட்டால், நான் இதுவரை பல முறை விழித்திருக்கிறேன், இப்போ இருக்கிறேன், மாண்புமிகு முதல்வரே வருக வருக. அறிவு கற்றனே, எப்படா முதலமைச்சர் ஆக முடியும்? கொஞ்சமாச்சும் கணக்கு இருக்கடா, ஏதாவது கணக்கு. ஓட்ட உடசலமா அத்தனையும் நிற்க வச்சுருங்க. 232 வந்து ஓட்டை தான். இது எல்லாம் ஓட்டத்தக்காளின்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இருக்குதுங்க. எல்லாமே வந்து சொட்டையாக தான் இருக்குதுங்க. எல்லாம் ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்குதா? இல்லை சார், ஒரு ஜென்யூனான ஒரு வேட்பாளர் இவரை நிற்க வச்சுட்டீங்க சார். நீங்கள் டிஎம்கே நீங்கள் எடுத்தீங்க சார், பளிச்சுன்னு டக்குன்னு நீங்கள் ஒரு வேட்பாளர் நீங்கள் வந்து பார்த்தா ஜென்யூனான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறீங்க. ஒரு நபர் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் சொல்ல முடியும், ஆனால் ஒரு நபர் சொல்லுங்க. அந்த மாதிரி அங்கே ஏதாவது இருக்கா சார்?
230 பாவமாக இருக்குது அந்த செங்கோட்டையன், பரிதாபமாக இருக்குது. அவர் போயிட்டு இப்படி கையை காட்டினு அவர் அப்படியே அப்படி அணைச்சி நிற்கும் போது இந்த தேவையா இந்த மனுஷனுக்கு? தேவையா? எப்படி இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க, திருப்பூர்லேயும் தோக்க தான் போகிறீங்க. திருப்பூர் யார்? அந்தம்மா கூட இருந்தாங்கல்ல. இப்போதைக்கு வந்து ராஜமாதா வந்து சத்தியபாமா தான் அந்த கட்சிக்கு. புரியுங்களா சொல்கிறது? இப்போ பாருங்கள், அந்த முகத்தில் வருத்தம் தெரியுது பாருங்கள். அந்த அம்மா வந்து விஜய் கூட நின்று தான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது போட்டுறாதீங்க, விஜய் கூட நின்று இப்படி இன்னும் போது செங்கோட்டையின் முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டல்லாக வருது. நீங்கள் பாருங்கள் சார். கிங் மேக்கர்லாம் கிடையாது. கிங் மேக்கர் இப்போ யார் தெரியுமா சார்? நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிங் மேக்கர்னா ஒரு கட்சியில், அரசியல் கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அவங்க கிங் மேக்கர். ஏன்னா தொங்கு சட்டமன்றன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 5 முனை போட்டி இருக்குது. 5 முனை போட்டியில் வந்து டாக்டர் ராமதாஸ் எங்கெல்லாம் கேண்டிடேட் போடுவார், எங்கெல்லாம் அன்புமணி கேண்டிடேட் போடுறாரு, அங்கெல்லாம் கேண்டிடேட் போடுவார் கண்டிப்பாக. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற மமுக. அப்புறம் சசிகலாவுடைய அகில இந்திய ஃபுல்லாக சொல்லிடலாம், பிரச்சனையே கிடையாது. அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போடுவாங்க. அந்த கேண்டிடேட் அதிமுக ஓட்டை கொஞ்சம் பிரிக்கலாம். வந்து அமமுக பிரிச்சுடுவார். அமமுக வந்து காலி ஆயிடும்னு வச்சுங்களேன், சரிங்களா? அங்கே நிற்க போகுது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, இந்த தொகுதி சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். காரைக்குடி தொகுதியில் 5 முனை போட்டி. 5 முனை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார் வேட்பாளர்? நீங்களே சொல்லுங்கள். என்ன இருக்கிற காங்கிரஸா? நீங்களும் டக்குன்னு சீமான்னு சொல்லிட்டீங்க, இதான உண்மை. காங்கிரஸும் கிடையாது, அமமுக வேட்பாளரும் கிடையாது. இந்த பக்கம் அந்த பல் டாக்டர் இருக்கா பாருங்க, ரீல்ஸ் போடுற பைத்தியம், அவனும் கிடையாது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுகலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வேட்பாளர் யார் நிற்கிறாங்கன்னா வந்து அநேகமாக அவங்க கட்சியாக தான் இருக்கும். யார்? சசிகலாவுடைய கட்சி தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல யார் வந்து இங்கே வந்து வெயிட்டான வேட்பாளர் கேட்டால் சீமான் தான் வேட்பாளர். ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து பிறந்து வளர்ந்தது. இது இன்றைக்கி வந்து இயற்கையாக அமையுது. சீமானுடைய வெற்றிக்கு இதெல்லாம் இயற்கையான காரணங்கள் தான். அவர் ஏற்கனவே வந்து திருவொற்றியூரில் நின்று இருக்காரு, கடலூர் நின்று இப்படி நின்றுந்தால் கூட இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அமைச்சு கொடுக்குது இந்த அர்த்த வெற்றியை. சீமான் சட்டமன்றத்துக்கு போய் ஆகணுன்றது இயற்கையின் விதி. அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடமையாக செய்வாங்க அதை. ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ஏற்கனவே நின்றவன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக கொடுக்குது. அமமுகவை எதிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னம்மா வந்து அதிமுகவும் நிற்குது. சின்னம்மாவுடைய புரட்சி தலைவருக்கு அந்த முன்னேற்ற மக்கள் கட்சி அது நிற்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல் டாக்டர் எவ்வளோ சுத்த முடியும் ரீல்ஸ் போட்டு. அப்போ இந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா டிடிவியே அமமுக அங்கே நின்னால் கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் ஜெயிப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிற்கல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக டைரெக்டாக போட்டிருந்தா கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு ஈக்குவல் டஃப் இருக்குன்னு. இங்கே வந்து சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டஃப் கொடுக்குற வேட்பாளரே இல்லை. சீமான் அதுக்கு இப்போ நாளுக்காக உடல் உழைப்பு கொடுக்காம ஜெயிப்பார். ஏற்கனவே வந்து உழைப்பை 16 வருஷம் கொட்டிட்டாங்க. எங்கே? இதே இந்த மண்ணில், தமிழ்நாட்டு மண்ணில் அந்த உழைப்பை கொட்டியாச்சு. அப்போ காரைக்குடியில் வெற்றி உறுதி, சீமானுடைய வெற்றி உறுதி, அவ்வளோதான். நீங்கள் குறிப்பிட்டு பேசணும்னா விஜய் தாவேகா தரப்புல 233 தொகுதியை வெற்றி பெறுவாங்க, அப்படிதானே? அப்படி சார், 233 வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 வெற்றி பெற்றால் தான் ஒருத்தர் வந்து ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும் இல்லையா? அதுக்கு அவசியம் ஏற்படாது. ஒரு தொகுதியில் தோற்று, சரி ஒரு தொகுதியில் அதுவும் அவங்க விட்டு கொடுக்குறாங்க, தோல்வியை விட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், ஏன்னா என்னால் தொகுதிக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொகுதியில் வைப்பாங்க. இந்த தொகுதி பண்ணாக்கா என்ன சொல்லுவான்னு கேட்டால், நாங்கள் சரியாக சுற்றுப்பயணம் போல பெரம்பூரில், இல்லைன்னா நான் ஜெயிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லலாம் தோத்துட்டா. அதே மாதிரி நான் பெரம்பூரில் ஜெயிச்சது வந்து திருச்சியில் தோத்துட்டா என்ன சொல்லலாம், நான் சரியாக வர முடியல உங்களை வந்து பார்க்கறதுக்கு, எல்லாம் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா எடுத்துங்க, மீண்டும் நான் பதிவு பண்ணுற இடத்துல ஒரு நாள் ஜெயில், 1 மணி நேரம் வெயில், விஜய் வந்து பாடி ஒத்துக்காது. ஸோ அதனால் எல்லாருக்கும் இதுதான், இது கூட நின்று வந்து விரல நீட்டிங்கல்ல, இதவே கொண்டு போய் தொகுதி மக்கள்கிட்ட காமிச்சு ஓட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இது தெரிஞ்சிருச்சு, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு, எதுக்கு நான் வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? புரியுதா சொல்கிறது? டிக்கெட் ரெடி ஆகிடுச்சு, மே 5ஆம் தேதி டிக்கெட். இது இந்த சைடில் வெனிசுலா, டென்மார்க், இந்த சைடில் பனி பிரதேசம், அப்படி போயிட்டு வந்து ஜாலியாக போயிடலாம். 2 டிக்கெட் போட்டாச்சு. ஓகே, 2 டிக்கெட். ஆமாம், 2 டிக்கெட் போயாச்சு. ஸோ மே 5ஆம் தேதி வெளிநாடு பயணம். நீங்கள் கூட பாருங்கள். சரிங்க சார். முடிக்கும் போது
நேயர்களுக்காக, எங்க நேயர்களுக்காக, ம். மெட்ராஸ் நேயர்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்க வாயால சொல்லணும். என்ன சொல்லணும்? வ- இல்லை ஒரே ஒரு வார்த்தைனா வருங்கால முதலமைச்சர் 2026 வருங்கால முதலமைச்சராக தேர்வு செய்யப்படவிருக்கும் சார் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வார்த்தைலாம் விஜயெல்லாம் வார்த்தைலாம் சொல்ல முடியாது. அந்த கட்சி ஒழிக்கணும் அழிக்கணும்னு பேசியிருக்கிறேன், போய் வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் ஒரே ஒரு விஷயம் சார், நான் சொல்றேன் சார். பங்காளி சார் வாய்ப்பு நம்ம வெளிப்படையாக பேசியே பழகியிருக்கோம். நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி, 31 நாம் தமிழர் ஆட்சி. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இது நல்லதே நடக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.